டே 3க்கான ஃபோர்த் மேட்ச் எம்ஐ விசஸ் சிஎஸ்கே. இது சிஎஸ்கேவுக்கான டிசைடர் மேட்ச். சிஎஸ்கே அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக சத்தார் அண்ட் நான் ஸ்ட்ரைக்கர் அண்டில் பிரசன்னா. எம்ஐ அணிக்காக முதல்ல ஓவர் போடுறது தமிழ். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பிளே, கேப்பில் ஆடி இருக்காரு. பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்குமா? பேக்கப் ஃபீல்டர் வராரு, கவர் பண்ணியிருக்காரு. சிங்கிள் மட்டுமே. சாரிங்க, அம்பையர் நோ பால் கொடுத்துருக்காரு. ஃபீல்டர்ஸ் 6 ஃபீல்டர் வச்சு போட்டிருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு. ஸோ அதனால் இது நோ பால் வந்திருக்கு. அகைன் ஃபர்ஸ்ட் பால் ஒரு பால். ஸ்ட்ரைக்கில் பிரசன்னா தரையோட ஆடி இருக்காரு. லாங் ஆஃப் சைடில் ஃபீல்டர் கவர் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் மட்டுமே. மீண்டும் செகண்ட் பால் தமிழ் டு சத்தார். ஃபுல்டாஸ் பால், கேட்சுக்கான வாய்ப்பு. கைக்கு வந்த கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு. பவுண்ட்ரியாக மாறுமா? பால் ஸ்லோவாகிடுச்சு. ட்ராவல் ஆக வாய்ப்பு கம்மி தான். பட் இருந்த போதிலும் அங்கே 4 போயிருக்கு. சத்தார்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஷாட்டு. பட் கேட்சை மிஸ் பண்ணி இதை பவுண்ட்ரியாக கொடுத்துருக்காங்க எம்ஐ. நெக்ஸ்ட் பால் லோ ஃபுல் டாஸ். பட் பவுலரை காலில் தடுத்துட்டாரு. ஒரு நல்ல ஷாட்டு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பவுலருக்கு நேராக போனதால் ஒரு நல்ல ஸ்டாப். நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட். பட் கோடை கிளம்பி கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்குமா? ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க. ஃபீல்டர் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்டாப்பு. இல்லைங்க, பவுண்ட்ரி கொடுத்துட்டாங்க. லைன் அம்பையர் செக் பண்ணி பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஒரு சத்தார்கிட்ட இருந்து மீண்டும் ஒரு பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. இந்த முறை தெளிவாக ஆடி இருக்காரு. கண்டிப்பாக பவுண்ட்ரி தான். சத்தார்கிட்ட இருந்து ஒரு நல்ல பேட்டிங் வெளிப்பட்டு இருக்கு சிஎஸ்கே அணிக்காக. நெக்ஸ்ட் பால் பேட் உடஞ்சிருக்குங்க. பால் அடிக்கிறதுக்காக தரையில் கொஞ்சம் வேகமாக குத்திட்டாரு. பேட்டு துண்டு துண்டாக செதறிடுச்சு. இதை பாருங்கள் பேட்டோட கண்டிஷனை. அவர் கையில் ஹேண்டில் மட்டும் இருக்குது. சுத்தமாக போயிடுச்சு பேட்டு. முதல் ஓவர் முடிவில் சிஎஸ்கேவோட ஸ்கோர் 16. ரெண்டாவது ஓவர் போடுறதுக்காக அலி வந்திருக்காரு. அலி டு சத்தார். ஃபர்ஸ்ட் பால் உடச்சி போட்டார். நல்ல ஷாட் ஆடி இருக்கலாம். பட் சுற்றினார், கனெக்ட் ஆகலை. கொஞ்சம் அட்வான்ஸாக சுற்றிட்டார். டாட் பால் மாறி இருக்கு. செகண்ட் பால் 4 ஃபுல் டாஸ் பாலுங்க. அடிச்சிருக்காரு பலார்னு 6ங்க. சத்தார்கிட்ட இருந்து ஒரு நல்ல பேட்டிங் சிஎஸ்கேவுக்காக. போன ஓவரில் 3 பவுண்ட்ரியை பதிவு பண்ணியிருந்தார். இந்த ஓவரில் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு லோ ஃபுல் டாஸ் தான். பட் இந்த முறை கரெக்டாக கனெக்ட் ஆகலை. பட் இருந்தாலும் நல்ல சிங்கிளை ப்ளே பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரைக்கில் பிரசன்னா. நெக்ஸ்ட் பால் அலி டு பிரசன்னா. அவுட்டுங்க. ஸ்ட்ரைட்டாக பவுலர் கையிலே தூக்கி கொடுத்துட்டாரு. இங்கே பிரசன்னா தன்னோட விக்கெட் இழந்து வெளியேறாரு. சிஎஸ்கே அணிக்கு முதல் விக்கெட் இழப்பு. சிஎஸ்கே அணிக்காக அடுத்த பேட்ஸ்மேன் ஹரி. நல்ல ஷாட். வந்த உடனே பலார்னு ஒரு ஷாட் 6ஓட வெல்கம் பண்ணியிருக்காரு. அவரோட கடைசி பால் அலி டு ஹரி. அகலப்பந்து. நெக்ஸ்ட் பால் ரீபால். நல்ல பாலுங்க. இந்த ஒரு டாட் பால் அமைஞ்சிருக்கு. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. சிஎஸ்கே அணியோட ஸ்கோர் 30. எம்ஐ அணிக்காக அடுத்த ஓவர் போட்டதுக்காக தமிழ். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சத்தார். இந்த ஓவருக்கான முதல் பால். இங்கே ஒரு சின்ன ஆர்கியூ போயிட்டுருக்கு. கீப்பர் வந்து விக்கெட்டுக்காக அப்பீல் பண்ணிகிட்ருக்காரு. பட் அம்பையர் இல்லை, கால் உள்ளே தான் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு. நாட் அவுட் கொடுத்துருக்காரு. இது ஒரு டாட் பாலோட தொடங்கியிருக்காரு இந்த ஓவரை. செகண்ட் பால் கேட்ச்க்கான வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டாருங்க. ஒரு திக் டாப் எட்ஜு கீப்பர் கைக்கே வந்தது. பட் கொஞ்சம் மிஸ்ஜட்ஜ் பண்ணிட்டாரு. அதனால் அந்த கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு. தேர்ட் பால் மிஸ் பண்ணியிருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் பால் ஸ்விட்ச் இட் முறையில் நல்ல ஷாட். பவுண்ட்ரிங்க. நல்ல ஷாட்டுங்க. இங்கே சத்தார்கிட்ட இருந்து மீண்டும் ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு சிஎஸ்கே அணிக்கு. நெக்ஸ்ட் பால் தமிழ் டு சத்தார் அகைன். இந்த முறை பெரிய ஷாட்டுக்கு ட்ரை பண்ணார். பட் கனெக்ட் ஆகலை. ஒரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இல்லைங்க. டாட் பால் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் பால் வெளியே போட்ட பாலு விலகி வாங்கி ஆடி இருக்காரு லெக் சைட் திசையில். ஒரு சிங்கிள் அவுட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு இந்த ஓவரை. 3 ஓவர் முடிவில் 35 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் சிஎஸ்கே. எம்ஐ அணிக்காக 4வது ஓவர் போட்டதுக்காக 2வது ஓவர் வீசிய அலி. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சத்தார். இந்த ஓவருக்கான முதல் பால் உடச்சி போட்டிருக்காருங்க.
தப்பான பால், அதுக்கான பதில் ஒரு 6ங்க. இங்கே சத்தார்கிட்ட இருந்து அவரோட பேட்டிங் நல்ல முறையில் வெளிப்பட்டு இருக்கு. சிஎஸ்கே அணிக்காக ஒரு நல்ல ஸ்கோர் கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. செகண்ட் பால் நல்ல பாலுங்க, லைனில் போட்டிருக்காரு. டாட் பாலாக மாறி இருக்கு மேலே பட்டு. 1வது பால் மீண்டும் அதே சேம் லைனில் போடப்பட்ட பால். பட் இந்த முறை லெக் பைஸ் முறையில் ஒரு சிங்கிள் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 4வது பால் அலி டு ஹரி அதுக்கு போட்டார். பட் ஆஃப்ல ஆட பார்த்தாரு. பட் சரியான கனெக்ட் இல்லை. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. டாட் பாலாக மாறி. 5th பால் ஷாட் ஸ்ட்ரைட்டில் ஆடி இருக்கார். கேட்ச்க்கான வாய்ப்பு அங்கே எடுத்திருக்காருங்க ஃபீல்டர். ஒரு நல்ல கேட்சு ஃபீல்டர் அஜய் கிட்ட இருந்து. இங்கே ஹரி ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு. சிஎஸ்கே அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் யுவராஜ். ஸ்ட்ரைக்கில் அலி டு யுவராஜ். போல்டுங்க, இன்சைட் எட்ஜு வந்த பாலை ஷாட்டுக்கு ட்ரை பண்ணார். க்ளீன் போல்டாகி வெளியேறியிருக்காரு. அதோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. 42 ரன்னு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் சிஎஸ்கே. எம்ஐ அணிக்காக அடுத்த ஓவர் போடுறதுக்காக அந்த அணியின் கேப்டன் சதீப் வந்திருக்காரு. அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சத்தார். சிஎஸ்கே அணிக்காக ஒரு நல்ல பேட்டிங்கை கொடுத்துட்ருக்காரு சத்தாரிங்க. முதல் பால் நல்ல ஒரு கட்டர் வேரியேஷன் பால், கொஞ்சம் அட்வான்ஸாக அடிக்க போயிட்டார். அதனால் இது டாட் பால் அமைஞ்சிருக்கு. செகண்ட் பால் ஃபுல் டாஸ் பால், பட்டுக்கு அவுட் சைடு எட்ஜு. கீப்பர் பாலை ஜட்ஜ் பண்ணலை. முதல்ல கவனிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக இதை கேட்ச் எடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. 3வது பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க பேட்ஸ்மேன் சமீவுல்லா கிட்ட இருந்து. பவுண்டரிங்க, ஒரு தரமான ஷாட்டை பதிவு பண்ணியிருக்காரு சமீவுல்லா. 4th பால் சதீப் டு சமீவுல்லா. சுவிட்சுக்கான ட்ரை, பட் கீப்பர் இருந்து ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு. ஒரு நல்ல குயிக் சிங்கிளுங்க இங்கே பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து. சாரிங்க, பேட் அம்பையர் ஒயிட் கால் கொடுத்துருக்காரு. ஸோ இது ஒயிட் +1 மாறி இருக்கு. நெக்ஸ்ட் பால் ரீபால் நல்ல ஸ்லோ பால் கட்டர் வேரியேஷனில். திரும்பவும் அவுட்டுக்கான அப்பீல். பட் அம்பையர் நாட் அவுட் தான் கொடுத்துருக்காரு. பேட்ஸ்மேன் உள்ளே தான் இருக்கிறதுன்னு சொல்லி டாட் பால். 5th பால் ஃபுல் டாஸ் பால், லோவாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. இந்த ஓவரோட கடைசி பால் ஸ்ட்ரைக்கில் சமீவுல்லா. நல்ல ப்ளே, பட் ஃபீல்டர் கிட்ட இருந்து சின்ன மிஸ் ஃபீல்ட். ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. 5 ஓவர் முடிவில் சிஎஸ்கேவோட ஸ்கோர் 51. எம்ஐ அணிக்காக கடைசி ஓவர் போட்டது போல் ரித்திராஜ். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பால், சின்ன தடுமாற்றம் ஃபீல்டருக்குள்ளே. அதை யூஸ் பண்ணி ஒரு சிங்கிளை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே பேட்ஸ்மேன். அவருக்கான செகண்ட் பால் ரித்திராஜ் டு சத்தார். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கேட்ச்க்கான வாய்ப்பு இல்லைங்க. 1 பிச்சில் தான், பட் மிஸ் ஃபீல்டு. அங்கேயும் 1-2 மாறி இருக்குங்க. 3rd பால் ஃபுல் டாஸ் பால், பவுண்டரிங்க. பால் தெரிச்சிக்கிட்டு போச்சு. லோ டாஸில் க்ளீனாக மாட்டிச்சு. ஸோ இது ஒரு 4. 4th பால் நல்ல பால், லோவாக டிப்பாகி வந்துருச்சு. ரன் அவுட்கான வாய்ப்பாங்க இல்லைங்க. டைரக்ட் ஹிட்டாக இருந்தால் கண்டிப்பாக விக்கெட் ஆகிருந்திருக்கும். லெக் பைஸ் முறையில் ஒரு சிங்கிள் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க. பலார் ஆடி இருக்கார். பட் ஃபீல்டர் இருக்கார், எடுத்திருக்காருங்க. தமிழ்கிட்ட இருந்து ஒரு நல்ல கேட்சு. ஷமீவுல்லா ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு. சிஎஸ்கே அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் வின்சென்ட் ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு. இன்னிங்ஸோட கடைசி பால் மிஸ் பண்ணியிருக்காரு. ரன் அவுட். அதோட இங்கே எண்டாயிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 6 ஓவர் முடிவில் 59 ரன் ஆடி இருக்காங்க டீம் சிஎஸ்கே. 60 ரன் அடித்தா இங்கே எம்ஐ அணி வெற்றி பெறுவாங்க. சிஎஸ்கே எம்ஐ மேட்ச்க்கான செகண்ட் இன்னிங்ஸ் எம்ஐ அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக அஜய் அண்ட் நாட் ஸ்ட்ரைக்கர் ரனில் அப்பு என்கின்ற சதீப் முதல் ஓவரை போடுறது. சிஎஸ்கே அணிக்காக வின்சென்ட். ஃபர்ஸ்ட் பால் அகலப்பந்தோட தொடங்கியிருக்காரு. பால் ஒரு ரீபாலாக பால் கொஞ்சம் அட்வான்ஸாக மூவ் பண்ணி தான் கேட்ச்க்கான வாய்ப்பு. ரன் அவுட்டும் மிஸ் ஆகிருக்கு. இங்கே ஒரு சிங்கிள் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில்
சதீப். அந்த பால் லோ யார்க்கர் ஜஸ்ட் ஃப்ளிக் பண்ணி ஒரு சிங்கிளை மட்டும் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஷாட். 4-6 லைன் அம்பையர் செக் பண்ணி 6 கொடுத்துருக்காங்க. அஜய் கிட்ட இருந்து ஒரு 6 எம்ஐ அணிக்காக. நல்லாவது பால், நல்ல பிளேங்க. 1-2 தடுத்துருக்காங்க. பட் பேட்ஸ்மேன் 2 ரன்னை சேஃபாக ஓடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பால் வின்சென்ட் டு அஜய். ஒரு நல்ல ஷாட்டுங்க. அகைன் மீண்டும் 6. பவுண்ட்ரி சொல்லியிருக்காரு, பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க லைன் அம்பையர். சாரி 6 இல்லை, பவுண்ட்ரி. அஜய் கிட்ட இருந்து ஒரு நல்ல பேட்டிங். அவரோட கடைசி பால், நல்ல பிளே. பட் ஃபீல்டர் இருக்காருங்க. ஒரு சிங்கிளோட இந்த ஓவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல பேட்டிங் கொடுத்துருக்காங்க ஓப்பனிங்கில் எம்ஐ. முதல்ல ஒரு முடிவில் 16 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் எம்ஐ. 2வது ஓவர் போடுறதுக்காக சிஎஸ்கே அணிக்காக பிரசன்னா. ஸ்ட்ரைக்கில் அஜய். நல்ல பாலை போட்டிருக்காரு. இங்கே லெக் பைஸ் முறையில் முதல் சிங்கிள் ரன் அவுட்டா. அம்பேஸ்குள்ள ஒரு டவுட்டு. இங்கே பேசி டிசிஷன் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அவுட்டா நாட் அவுட்டான்றதை பார்ப்போம். அம்பேர்ஸ் நாட் அவுட் கால் கொடுத்துருக்காங்க. ஏன்னா முதல்ல கை தான் ஸ்டிக்கில் பட்டது அப்படின்னு சொல்லி. செகண்ட் பால் பிரசன்னா டு சதீப். நல்ல பிளே. ஒரு ஷீப் ஷாட் ஆடி இருக்காரு. 1-2ன்றதை பார்ப்போம். சிங்கிள் தாங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. 6. அஜய் கிட்ட இருந்து மீண்டும் ஒரு 6 கிடச்சிருக்கு. நல்ல பேட்டிங்கை கொடுத்துட்ருக்காருங்க எம்ஐ எனக்காக. நெக்ஸ்ட் பால் பெரிய ஷாட்டுக்கு ட்ரை பண்ணார். பட் கரெக்டான கனெக்ட் இல்லை. ஃபீல்டர் கிட்ட ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு. இங்கே ஒரு சிங்கிள். சிஎஸ்கே அணி கொஞ்சம் ஃபீல்டிங்கில் தடுமாறிக்கிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் சதீப். ஸ்ட்ரைக் அவுட் விலகி ஆடுறாரு. ஃபுல் டாஸ் பாலுங்க. அவர் விலகி ஆடினதுக்கு ஏற்ற ரிசல்ட் இங்கே கிடச்சிருக்கு. பட் ஆனால் 6 போகலை, 4 தான் கிடச்சிருக்கு. 4ங்க அவரோட கடைசி பால். நல்ல ஸ்விட்ச் ஷாட். பட் நல்ல ஸ்டாப் அங்கே ஃபீல்டர் லோகி கிட்டேருந்து. ரன் ஓடுறது தடுக்கப்பட்டிருக்கு. டாட் பாலோட இந்த ஓவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 2 ஓவர் முடிவில் 29 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் எம்ஐ. அவங்களும் பேட்டிங்கில் ஒரு நல்ல பர்ஃபார்ம் கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் ஓவர் போட்டது சமியுல்லா. அருமையான ஸ்டார்ட்ங்க. நல்ல லென்த்தில் போட்டிருக்காரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த ஓவரை. சமியுல்லா டு அஜய். செகண்ட் பால் நல்ல ஷாட். பட் இந்த முறை கேட்ச்க்கான வாய்ப்பு. 6 கொடுத்துருக்காங்கங்க அம்பையர். அஜய் கிட்ட இருந்து ஒரு நல்ல பேட்டிங்க. சிறப்பாக ஆடிக்கிட்டு இருக்காரு. தேர்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க. டைமிங் மிஸ் பண்ணிட்டாரு. இல்லைனா இதுவுமே ஒரு பெரிய ஷாட்டாக தான் போயிருந்திருக்கும். ஒரு சிங்கிளோட கம்ப்ளீட் ஆகிருக்கு. 4வது பால் மீண்டும் ஒரு ஃபுல் டாஸ் பால். சேம்ங்க, டைமிங் மிஸ் தான் இதுவும். மீண்டும் ஒரு சிங்கிள். 5th பால் ஃபுல் டாஸ் பால். வைடு கொடுத்துருக்காரு அம்பையரு. நெக்ஸ்ட் பால் நல்ல பால். கேட்ச்க்கான வாய்ப்பு இங்கே. நல்ல ட்ரை. பட் இருந்தாலும் கேட்சை எடுக்கலை. 2 ரன்னும் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நல்ல ரன்னிங்க. அவரோட கடைசி பால் சமியுல்லா டு அஜய். மீண்டும் ஒரு ஃபுல் டாஸ் பால். இதையும் மிஸ் பண்ணியிருக்காங்க. லெக் பைஸ் முறையில் ஒரு சிங்கிள். இதோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. 3 ஓவர் முடிவில் 41 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் எம்ஐ. பவுலர் நெக்ஸ்ட் ஓவரை போடுறதுக்காக பவுலர் பிரசன்னா. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அஜய். அவருக்கான முதல் பால். கேட்ச்க்கான வாய்ப்பு அமையுமா? கவரில் ஆடி இருக்காரு. 6ங்க. நல்ல ஷாட்டுங்க அஜய் கிட்டேருந்து. அந்த பக்கம் காற்றும் ஃபேவராக இருக்கிறதால அவர் அடித்த உடனே காற்றுக்காகவே பால் பவுண்டரியில் எனக்கு ஈஸியாக போயிடுது. செகண்ட் பால் விலகி ஆட பார்க்குறாரு. காலில் பட்டிருக்கு. லெக் பைஸ் முறை. ஒரு ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அவருக்கான 3வது பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சதீப். ஃபுல் டாஸ் பாலுங்க.
டிஃபென்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு சிங்கிளை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு ஃபுல் டாஸ் பால். இந்த முறை க்ளீனாக மாட்டியிருக்கு. ஃபீல்டர் தடுத்துருக்காருங்க. நல்ல ஸ்டாப் அங்கே ஃபீல்டர் ஹரிக்கிட்ட இருந்து. ஒரு சிங்கிள் மட்டும்தான் 3 ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் சதீப். பவுலர்கிட்ட ஒரு சின்ன தடுமாற்றம். நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஷாட், அருமையான ஷாட், பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு, பவுண்ட்ரிங்க. சதீப் கிட்ட இருந்து கவர் திசையில் ஒரு அருமையான 4 கிடச்சிருக்கு எம்ஐ அணிக்கு. நெக்ஸ்ட் பால் நல்ல பிளே, பட் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. ஒரு தடுமாற்றத்தை பார்க்க முடியுது. மிஸ் பண்ணியிருக்காங்க. 1-2 யூஸ் பண்ணுறாங்க. நல்ல ரன்னிங்க பேட்ஸ்மேன் கிட்ட. ஆட வேண்டிய ஸ்கோர் குறைவாக இருந்தால் கூட அதை எவ்வளோ மேட்ச்சை எவ்வளோ க்ரூஷியலாக சீக்கிரம் முடிக்கலான்றதில் தான் பார்க்குறாங்க. ஆப்போனன்ட்ஸ் மேலே நல்ல ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. 4 ஓவர் முடிவில் 56 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் எம்ஐ. அடுத்த ஓவர் போட்டதுக்காக சமியுல்லா. ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஷாட், பெரிய ஷாட்டாக அமைஞ்சிருக்குங்க. மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இங்கே சதீப் அண்ட் அஜய் கிட்ட இருந்து. அஜய் ஒரு நல்ல பேட்டிங்கை வெளிப்படுத்தி சிறப்பாக ஆடி எம்ஐயை வெற்றி பெற வச்சுருக்காங்க. வாழ்த்துக்கள் எம்ஐ. இன்னைக்கு ஹார்ட் லக் டு சிஎஸ்கே.